அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காஷ்மீரில் நமக்கு அடக்குமுறை தேவைப்பட்டாலும் இராணுவத்தை கொண்டாவது அடக்கியாவது அந்த நிலப்பகுதியை கைவசம் வைத்துக் கொண்டாக வேண்டும் என்பது என் கருத்து. சில சமயங்களில் அரசாங்கம் கருணை காட்ட முடியாது. எல்லா சமயங்களிலும் கருணை காட்ட அரசாங்கம் ஒரு ஸ்கவுட் குரூப் அல்ல, சாரணர் சங்கம் அல்ல. போலீசும் இராணுவமும் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டிய நேரங்கள் உண்டு. ஆகையால் காஷ்மீரில் அடக்குமுறை தேவைப்பட்டாலும் நானாக இருந்தால் அடக்குமுறையை ஏவி காஷ்மீரின் நம் வசமே வைத்துக் கொள்வேன். அதிலும் பாகிஸ்தான் அங்கே இருந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆயுதம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே பேச்சுரிமை இருக்கா எழுத்துரிமை இருக்கான்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. சப்போஸிங் நாளைக்கு பத்திரிகைகள் அங்கே காஷ்மீர் உள்ளே நுழையக்கூடாது என்றால் சரி என்று கேட்க வேண்டும். அதுதான் பத்திரிகையாளரின் தேசிய கடமை என்று நான் சொன்னேன். ஏனென்றால் பத்திரிகையாளரும் கூட முதலில் இந்த நாட்டு பிரஜை, இந்த நாட்டு குடிமகன், அதற்கு பிறகுதான் அவன் பத்திரிகையாளன் என்பதால் காஷ்மீர் நிலப்பகுதி நம்மிடம் தங்க வேண்டும் என்றால் அடக்குமுறையோ துப்பாக்கி பிரயோகமோ எதையாவது செய்து அதை செய்து கொள்வதுதான் இந்த தேசத்தின் கடமையை தவிர வீண் வாக்குவாதங்களை நடத்தி அதை இழப்பது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். முஸ்லிம்ஸ்ல எவ்வளவோ நேஷனலிஸ்ட் எல்லா ஃபீல்டு இருக்காங்க. அப்துல் கலாம் உடங்க ஃபேமஸ். டீச்சர்ஸில், ஸ்டூடெண்ட்ஸில், ஸ்போர்ட்ஸில் பாவம் அந்த கைஃப் மற்றவெல்லாம் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். அவன் வீட்டெல்லாம் யாரும் தாக்கல, கைஃப் வீட்டை போய் தாக்கினாங்க. அந்த காலத்துலேருந்து, முஷ்டாக் அலி காலத்துலேருந்து, முகமது நிசார் காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் முஸ்லீம்ஸ் கிரிக்கெட்டில் பெரிய கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஹாக்கியில் பண்ணியிருக்காங்க. கோயிலில் குத்தகை எடுத்தால் ஒழுங்காக கட்டுறவன் முஸ்லீம் தான். அவர்களை டெரரிசத்தோடு காங்கிரஸ் தான் சேர்க்கிறது, அது பிஜேபி அல்ல. குஜராத்தில் அவர் மோடி கிட்ட கேட்டாங்க ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ், இனிமேல் முஸ்லீம்ஸுக்கு இங்கே செக்யூரிட்டி இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், ஒவ்வொரு குஜராத்திக்கும் செக்யூரிட்டி இருக்கும், அதில் முஸ்லீம்களும் அடக்கம். இதில் என்ன தனியாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. தீவிரவாதம் பற்றி பிஜேபி பேசினா உடனே இவங்க நீ முஸ்லீம்ஸ்க்கு எகென்ஸ்டாக பேசுகிறேன்றாங்க. காங்கிரஸும் மற்றவங்களும். முஸ்லீம்களில் எத்தனையோ பேர் தேசபக்தர்கள், இந்த நாட்டிற்கு ஒரு கேடும் வரக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற முஸ்லீம்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் தான் அந்த சமுதாயத்தையே ஒரு தீவிரவாத சமுதாயம் போல் பாவித்து தீவிரவாதிகளிடம் கருணை காட்டினால் முஸ்லிம்களின் ஓட்டு கிடைக்கும் என்று நம்புகிறது. மாணவர்கள் அரசியலிலிருந்து விலகி நின்று தங்கள் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி படிப்பை ஒழுங்காக கவனித்து தங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல வழியை தேடிக்கொண்டால் அதுவே அவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் செய்கிற சேவையாக இருக்கும். மாணவர்கள் இந்த அரசியல் அனாவசியமாக தங்கள் நேரத்தை செலவிடுவது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்பது என் கருத்து. மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஈடுபாடு அவர்களுக்கு சற்றும் இருக்கக்கூடாது. மற்ற நாடுகளில் இன்ஜினியரிங், வக்கீல் தொழில், டாக்டர் தொழில், இந்த மாதிரி பல தொழில்கள் தான் வருமானத்துக்குரியது. அதனால் காலேஜில் அதை பற்றிலாம் தான் ஒரு ஈடுபாடு இருக்கும். நம்ம நாட்டில் எல்லா தொழிலை விட அரசியல் தொழில் தான் வருமானம் அதிகம். அதனால் படிக்கும்போதே ஒருவேளை ஈடுபாடு வருதோ என்னமோ. இதை தவிர்த்தால் ஒழிய பெரும்பாலான மாணவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பழங்காலத்தில் இங்கே பெண்களை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் பண்ணி, அது இப்போ தான் வந்திருக்கு மரியாதை. இந்த குஷ்பு அவங்களாம் மரியாதை வந்திருக்கு. பழங்காலத்தில் மனுஸ்மிருதி எதுக்கெடுத்தாலும் ஆப்படுறது அதுதானே. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எத்திரேதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலாக்கிரியாக. பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கே எல்லா நற்காரியங்களும் பயனற்று போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவு ரெஸ்பெக்ட் உமன்ஹுடுக்கு கொடுத்துருக்கிற கண்ட்ரி தான் இது. என்னமோ இந்த கண்ட்ரியில் இருக்கிற இளைஞர்கள் பூராவே காமாந்தகாரர்கள் மாதிரி. உலக அளவில் பார்த்தா நாம் இன்னும்
அப்படி காமாந்தகார நாடாக இருக்கவில்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோமானால் நடக்கிறது இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, கொடுமை கண்டிக்கப்பட வேண்டும், நல்ல தண்டனை தரப்பட வேண்டும். முதல்ல அவர் சொன்ன மாதிரி தண்டனை இருக்கணும். நல்ல வேளை சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இல்லை இப்போது. என்ன அவர் என்ன பண்ணார், இந்த ராபர்ட் வட்ரா வேலை வந்தப்போ குற்றச்சாட்டு, அது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற விவகாரம், இதில் மற்றவங்களுக்கு என்ன இதை பற்றி அப்படின்னா, அந்த கம்பெனி இவருக்கு அட்வான்ஸ் பண்ணி இவர் லேண்டை வாங்கி அந்த கம்பெனிக்கே 10 மடங்கு விலையில் விற்று, இது ஹரியானா கவர்மெண்ட் நடுவில் அந்த கம்பெனிக்கு எல்லா சலுகைகளையும் அளித்து இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் பற்றி கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லை. அந்த மாதிரி கற்பழிப்பு இருந்தால் அவர் ஹோம் மினிஸ்டர் இருந்திருந்தால் ஒரு கேர்ளுக்கும் ஒரு ஆம்பளைக்கும் நடந்தது நமக்கு என்ன அப்படின்னு. சிதம்பரத்துக்கு சகவாச தோஷம்னு சொன்னேன். இன்னொன்று பண்ணார் அவர், தமிழ் பற்று அவருக்கு வந்துட்டு, அவருக்கு அதுவும் சகவாச தோஷம்தான். தமிழ் பற்று இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்களாம் படித்தீங்களோ எனக்கு தெரியாது. தமிழில் புது வார்த்தையெல்லாம் வரணும், இருக்குது அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும். தவறு அப்படின்றது தடான்னா தவறு, காற்றுன்னா வழி, சட்டைன்னா குப்பாயம். நான் இப்போ குப்பாயம் பச்சை குப்பாயம் போட்டுருக்கேன். இதெல்லாம் வரணுமா, வழக்கில் வரணுமா? அவர் கொன்றார், இதெல்லாம் வழக்கில் கொன்றார். ஏன்டா குப்பாயத்தை கழட்டினே அப்படின்வோம். இல்லை வெளியில் கொஞ்சம் வலி இருக்குது, என்ன வலினா காற்று, வலிக்காக கட்டினேன் இப்படின்னு பேசின்னு இருக்கணும். பைத்தியக்காரன்னு நினச்சிமா ஒருத்தணும். சகவாத தோஷம் எப்போ இவ்வளோ முத்தி போச்சோ, அடுத்ததாக எனக்கு பிறகு என்னுடைய மகனை எஃப்எம் ஆக நான் நாமினேட் செய்கிறேன்னு சொல்லிவிடுவாரோன்னு பயமாக இருக்கேன். Today the agenda is set by the media. The TV channels are setting the agenda for the media. போட்டுட்டு பண்ணுறாங்க. இந்த பரபரப்புன்றது நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். இப்போ அது பண்ணி பிரயோஜனம் இல்லை. பரபரப்பு தான் வழி அப்படின்னு ஆகிப்போயாச்சு. சுவிஸ் பேங்கில் இருக்கிற இதெல்லாம் வெளியில் வருமான்றார். இந்த ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் வராது, இது மாறினால் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது குருமூர்த்தி கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இந்த விவகாரம்லாம் நல்லா தெரியும். இந்த சுவிஸ் பேங்க்கு எங்கெங்கே திருட எங்கெங்கே வைக்கிறான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காரு. எனக்கு ஒரு தடவை ஒரு பெரிய பாலிட்டிஷியன் எங்கிட்ட கேட்டார், ஏன் சார் இந்த மாதிரி நல்ல லஞ்சம் பேர் வழி, பேர் சொன்னால் உங்களுக்கே தெரியும், பேர் வேண்டாம், ஏன் சார் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்களே எங்கே சார் கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு. கரெக்டு சார், நீங்கள் எங்கிட்ட தான் கேட்கணும், நான் நீங்கள் கேட்டுக்கிறது சொல்ல வேண்டியது தான், கேட்க வேண்டியது நீங்கள் தானே. அந்த மாதிரி அவங்களுக்கு உண்மை தெரியாத மாதிரி. இது அத்தனையும் தெரிஞ்சவர் குருமூர்த்தி. அவர் வச்சிருக்காரு, நான் சொல்லலை. அவ்வளோ தூரம் புழைக்க தெரிஞ்ச மனுஷனாக இருந்தால் இங்கேயே வர்றாரு அவர். அவரை இன்னைக்கு பேச சொல்லணும்னு இருக்கேன் நான், இதை பற்றியும் ஸ்பெக்ட்ரம் பற்றியும். குருமூர்த்தியினுடைய பொருளாதார அறிவு இந்த நாட்டில் பலருக்கு இல்லை. ஆனால் நான் அதை ஒத்துக்கிறதில்லை. ஏன்னா அறிவாளி யாரோட நான் ஒத்துக்கிறதில்லை. வாக்காளர்கள் ஓட்டு போட பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு கட்சி கொடுக்கவில்லை என்றால் அதற்கு ஓட்டில்லை என்று கூறுகிறார்கள். என்ன இவ்வளவுதானான்னு கேட்குறாங்க. சரி, இன்னொரு கட்சி என்ன பண்ணுறாங்க இவங்க, அவர் புவர் இமிட்டேஷன். அவன் 1000 ரூபா கொடுத்தா நம்ம 200 ரூபா கொடுத்தா ஒரு வேலை நடக்கிறதா பார்க்கலான்னு 200 ரூபா, இவ்வளோதானே, அந்த அளவுக்கு வந்தாச்சு. இந்த இவ்வளோதானன்றது எனக்கு ரொம்ப உரைச்ச சமாச்சாரம். நான் ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு ப்ரெஸ் மேன், ஒரு ஜேர்னலிஸ்ட், he was quite well known then, I don't want to give names. அவர் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். ஏதோ ஒரு கவரில் 50 ரூபாயோ என்னமோ வச்சுருந்தேன் கொடுக்குறதுக்கு, கொடுத்தேன். அவர் வாங்கிட்டார், பிரித்து பார்த்தார். இவ்வளோ தானே அப்படின்னு. எனக்கு ஏதாவது பெருசு, எனக்கு இவர் இவ்வளோ தானே ஒன்று, அது எனக்கு பெருசு சார் கொடுங்கன்னு வாங்கி பாக்கெட்டில் போட்டேன். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறான். நான் உள்ளே போய் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு நான் பண்ணதில்லை, எனக்கு தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி டிசைட் பண்ணேன், இனிமேல் கல்யாணத்தில் ப்ரெசன்டேஷனே கூடாதுறாரு. இவர் பரவாயில்ல, எதிரவே இவ்வளோதானான்னு கேட்டார். இன்னும் போன பிறகு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி இவ்வளோ தானா எக்ஸ்பெக்டேஷன் அது வந்தாச்சு ஜனங்களுக்கு. தன்மானத்தை விற்கிற மாதிரி தன் அபிப்பிராயத்தை விற்றுக்கிட்டு அதுக்கு பணம் வாங்குறதுக்கு தயாராகிட்டான்னா ஒரு ஸ்டேட்டில், அந்த ஸ்டேட் எப்படி சார் உருப்படும்? ஜனங்களே இந்த அளவுக்கு வந்துட்டான்னு. அப்புறம் கரெக்டாக இருக்கிற அஃபிஷியலை பார்த்தோ, சீஃப் மினிஸ்டரை பார்த்தோ, மினிஸ்டர்ஸை பார்த்தோ, அவன் மனசில் என்ன எதிர்ப்பு தோணும்? இல்லை தோணினா அதை சொல்கிறதுக்கு வக்கு உண்டா அவனுக்கு, பணம் வாங்கினவனுக்கு?
எங்களை மாதிரி இருக்கிற என்ன செய்யணும்னு கேட்டார். கரெக்டாக ஓட்டு போட்டால் போகிறோம். இப்போல்லாம் இவ்வளோ பேசுகிறோமே ஒழிய நம்மளில் 3/4 பேர் ஓட்டு போடுறதில்லை. அன்றைக்கி ஆமாம் இது வேறு வேலை இல்லை, இங்கே போய் நின்று இந்த க்யூவில் எதுக்காகன்றது தான் நமக்கு வந்துடுறது. அது இந்த அவேர்னஸ் உள்ள பீப்புள், அவர் சொல்கிற மாதிரி இந்த தேசத்தை பற்றி கன்சர்ன் உள்ள பீப்புள் ஓட்டு போடுறதுன்னு தீர்மானம் பண்ணாலே ஒரு பெரிய சேஞ்ச் வரும். கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி ஓட்ஸ் போலாறதில்லை. அது யாருக்கு போயிருக்கோம்? அது வேண்டாதவர்களுக்கு, ஊழல் செய்கிறவங்களுக்கும் போயிருக்காது. அது நல்ல கட்சிகளுக்கு, நல்ல வேட்பாளர்களுக்கு தான் போயிருக்க வேண்டிய ஓட்டு. பட் நம்ம போட்டு என்ன ஆக போகிறதுன்னு எவனும் போடுறதில்ல. அந்த ஆட்டிடியூட் மாறினாலே ஒரு பெரிய சேஞ்ச் வரும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் செய்யக்கூடியதுன்னு பெருசாக எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. துக்ளக் மீட்டிங்கு தவறாமல் வரலாம், துக்ளக்கை விலையை ஏற்றினா கூட வாங்கலாம், ஒரு காப்பிக்கு 2 காப்பியாக வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய காரியம் செய்யலாம். இதே கண்ட்ரியில் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய ஒரு மனுஷங்கள்லாம் வெளியில் வந்திருக்காங்க, பதவிகளில் இருந்திருக்காங்க, நீதித்துறையில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அது நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னேட் ஸ்ட்ரென்த். அது வெளியில் வரணும். டாப் பீப்புள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரி சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். யதா ராஜா ததா பிரஜா. அவங்களே அயோக்கியனாக இருந்தான்னா சாதாரண ஜனங்க அயோக்கியனாக இருக்கிறதுக்கு தயங்கவே மாட்டான். அவனே பண்ணுறான், நம்ம பண்ணால் என்னன்னு தான் நினைப்பான். அந்த ஃபீலிங் இங்கே வந்திருக்கு. அந்த டிட்டீரியேஷனுக்கு மெயின் ரீசன் அது மாறணும். அதுக்கு தான் நான் போய் சொன்னேன், ஓட்டு சரியாக போடணும். ராஜீவ் காந்தி உயிரோடு இருந்திருந்தா அவரை கொன்னவங்களை மன்னிச்சிருப்பாராம். இது எப்படி? இந்த பகுத்தறிவே எனக்கு புரியல. இதெல்லாம் சொல்கிறது மட்டும் எல்லாம் தைரியமாக முரசொலியிலே போட்டுக்கிறாங்க. என்னமோ அது பெரிய விஷயம் மாதிரி. ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்தால் அவர் கொண்டவங்களை எப்படி மன்னிச்சிருப்பார்? இது ரொம்ப பகுத்தறிவு, ரொம்ப தீட்சணியமான விஷயமா இருக்குது. சாஸ்திரின்ற சொல்லுக்கு கலைஞர்னு பேருன்னு. சாஸ்திரின்னா சாஸ்திரம் அறிந்தவன், படித்தவன். கலைஞர்னா ஆர்ட்ஸில் வல்லவன். இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா ரஜினிகாந்த் சாஸ்திரிகள் என்ன கலைஞராச்சு, அவர் சத்யராஜ் சாஸ்திரிகள் பொம்பளை கூட கலைஞர் தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்களையும் சாஸ்திரிகள் சொல்ல வேண்டியது தான். இவர் கல்யாணம் நிறைய பண்ணி வச்சுருக்கார், அதனால் சாஸ்திரிகள் சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஐ எம் நாட் அன் ஆர்கனைசேஷன் மேன். அதனால தான் நான் பல விஷயங்களில் தலையிடுறதில்லை. நிர்வாகத்தை கெடுபிடியுடன் நடத்தி கொண்டு போகக்கூடிய திறமை எனக்கு குறைவு என்பது என்னை பற்றி என்னுடைய அபிப்பிராயம். இப்போ என் பிரதர் ஸ்கூல் நடத்துகிறான், லா சாட்லேன்னு பேர். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, என்ன அங்கே இடம் கிடையாது. நானே லெட்டர் கொடுத்தா கூட போட விடுவாங்க. டொனேஷனே வாங்காத ஸ்கூல். அங்கே ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க மத்தியானம் நல்ல சாப்பாடு எல்லாம். அவங்களுக்கு நான் வெஜிடேரியனாக இருந்தால் அதுக்கு வேண்டியது, வெஜிடேரியனாக இருந்தால் அதுக்கு வேண்டியது, சைட் டிஷ்ஷஸ், சாப்பாடு எல்லாம். அதோட கூட டே ஸ்காலர்ஸ் இருக்காங்க, வெளியிலேருந்து வந்து படிச்சுட்டு போகிறவங்க. அவங்கெல்லாம் கையில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் பார்த்தான், இது இந்த பசங்களை பார்த்தா பாவமாக இருக்கு, இது இவங்களுக்குள்ள எதுக்கு இந்த டிஃபரன்ஸ்? இதுக்காக நான் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சார்ஜ் பண்ணேன்னா அதுவும் தப்பாக தான் இருக்கும். அதனால் வெளியிலேருந்து வந்து படிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு ஃப்ரீ அப்படின்னு கொடுங்க. இலவச மதிய உணவுன்றாங்களே, சும்மா அதில் அரை முட்டை போட்டேன், கால் தோல் போட்டேன், வாழைப்பழம், அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல் சாப்பாடு ஃப்ரீ. தயானந்த சரஸ்வதிகள் வந்திருந்தாருங்க. அவர் எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்துகிறார். அவர் அந்த ஸ்கூலை பார்த்துட்டு ஃபுல்லாக கூட செக்ரட்டரிஸ் எல்லாம் கூப்பிட்டார். நாம் இனிமேல் நம்ம நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்த மாதிரி நடத்தணும், இது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன், அவனுக்கு எங்கள் ஃபேமிலியிலேயே இருக்கான், அவனுக்கு நிர்வாக திறமை இருக்குது, எனக்கு கிடையாது. ஹானஸ்டி இருக்கும், அதை கேரண்டி பண்ணுவேன் நான். பட் அது மட்டும் போகாது. நம்ம பாலிடிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக இருக்கிறவன் திறமைசாலியாக இருக்க மாட்டேன்றான், திறமைசாலியாக இருக்கிறவன் அயோக்கியனாக இருக்கான். மோடி மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் வாக்கிங்கை கெலட்டா பண்ணி பண்ணி நான் இப்படி ஆகிப்போட்டேன். என்ன எல்லோரும் வாக் பண்ணுன்னு சொல்லுவான். அப்போல்லாம் வாக்கிங்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த டாக்கிங் தான் வாக்கிங் கிடையாதுன்னு.
ஒரு தடவை பிளேனில் போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருந்து நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை. அந்த ஆளா டூ எனி எக்ஸசைசஸ் அப்படின்னு. கிடையாது சார் அப்படின்னு. நான் டெய்லி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறேன்னு. ரொம்ப சந்தோஷம். ஜாகிங் பண்ணுறேன் அப்படின்னு. சரி ரைட்டு. அப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த புத்தகம்லாம் எடுத்து பாரு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இவ்வளோ இருக்குது, உடம்பு இப்படி ஃபிட்டாக இருக்கும், வயிறு இப்படி மடிப்பாக இப்படி இருக்கும். நான் பார்த்தேன், எனக்கு தாங்க முடியல. இது ஒன்று நான் நாலடி நடக்கிறது இல்லை, இவர் இந்த மாதிரி பண்ணுற வயிற்றுச்சலாக இருக்குது. சார் ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த ஸ்போர்ட்ஸ்மென், இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், இந்த அத்லெட்ஸு, இப்போ உங்களை மாதிரி பாடி வச்சுருக்கிறவன், இவன் எவனாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய புக்கு பிரமாதமாக ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆனானா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி சயின்டிஸ்டோ இல்லை பெரிய பாலிட்டிஷியன்ஸ் லைக் ராஜாஜி, வின்ஸ்டன் சர்ச்சில், இந்த மாதிரி பீப்புளோ யாராவது வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணியிருக்காங்களா? சார் ஒன்று உடம்பை வளர்க்க முடியும், இல்லை மூளையை வளர்க்க முடியும் சார். ரெண்டுத்தையும் சேர்த்து வளர்க்க முடியாது. நீங்கள் உடம்பை வளர்த்துட்டுருக்கீங்க, நான் மூளையை வளர்த்துட்டுருக்கேன். அந்த ஆளுக்கு நிஜமாகவே சந்தேகம். சார் சீரியஸாக சொல்கிறீங்களா? பின்ன என்ன இது? சரி இது கூடாக்குன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆமாம் சார் நான் படிச்சிருக்கேன் இதை பற்றின்னு. ஒன்று ரைட், நான் விட்டேன் சார், இனிமேல் இதெல்லாம் பண்ணவே போகிறது இல்லைன்னு. ஆஹா, வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைடா இதுன்னு தீர்மானம் பண்ணி நான் இங்கே இந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் கேட்டேன், காங்கிரஸை பற்றி ஆரம்பிக்கலாம் சார், என்ன சொல்லலாம் காங்கிரஸை பற்றின்னு. ஆதர்ஷ் அது சொல்லலாம் சார், எல்லாம் இந்த கார்கில் வீரர்கள், அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிஸுக்கு போக வேண்டியது, அதுலேயே ஊழல் பண்ணிவிட்டாங்க படுபாய் பசங்க, அதை சொல்லலாம். இன்னொருத்தர் அது வேணாம் சார், போஃபர்ஸ் திரும்பி வந்திருக்கு சார், அதை சொல்லலாம் சார். இன்னொருத்தர் ஸ்பெக்ட்ரம் சார், அதை சொல்லலாம் சார். இப்படியே போகிறது வழி நல்லதாக ஒரு விஷயம் யாராலையும் சொல்ல முடியல. காங்கிரஸை பற்றி இப்படி ஆரம்பிக்கலாம், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்ல விஷயங்களை தேடணும், தேடினாலும் கிடைக்காது. பெரியார் என்ன நினச்சார், இந்த கடவுளை வச்சுட்டு தான் பிராமணன் ஏமாத்துறான், இந்த கடவுளே இல்லைன்னுட்டா இந்த பிராமின் டாமினேஷன் போயிடும் அப்படின்னு அவர் பிராமின் எதிர்ப்புக்காக நினச்சார். அது தப்பு, தலைகீழாக புரிஞ்சுட்டார். எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்லையே. ராமர் சத்திரிய, கிருஷ்ணர் யாதவர், பரமசிவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. பிராமணன் தான் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரிலாம் பொய்யா சிருஷ்டி பண்ணி வச்சுருக்கான்னா, ஏன் அவன் ஒரு பிராமணனை கூட அவன் தெய்வமாக மாற்றலை? இன்னைக்கு சொசைட்டியில் பிராமின் நான் பிராமின் அப்படின்னு போச்சு. பிராமணன் சூத்ரன் அப்படி, நான் பிராமினுக்கு தமிழில் சூத்ரன் சொல்லிட்டாங்க. அதில் எல்லா மற்ற சத்திரியன், வைசியன், சூத்ரன் எல்லாம் அடக்கம் அதில். இது பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், இந்த மாதிரி ஒரு வக்ரம். அப்படி பார்த்தா இன்றைக்கி கடவுளாக இருக்கிறது பூரா சூத்திரம் தான் இன்றைக்கி இருக்கிற இதுபடி எடுத்துட்டா. அதிலேருந்து இதெல்லாம் பொய் இல்லை, வாஸ்தவமான உண்மைகள் அப்படின்றது நல்லா புரியுறது இல்லையா. பத்திரிகை கூட பூணல் போட்டுடுறாரு இப்போ கலைஞர். இது பாப்பார பத்திரிகை, துக்ளக் ஒரு பாப்பார பத்திரிகை. இதில் ஒன்றும் சத்திரிய பத்திரிகை, வைசிய பத்திரிகை, எல்லாரும் வைசியம் தானே, துக்ளக்கும் வியாபாரம் தானே, வைசியம் தானே. பெரியார் இன் மை ஒப்பீனியன் started as an educationist and ended up as an entertainer. 69% பிஜேபியை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்து அது ஒரு 15 நிமிஷத்தில் 59% என்டிஏவை எதிர்த்து கொடுத்துருக்காங்கன்னு வந்திருக்கு. சரி, எதிர்த்து வாக்களித்தவர்கள் நம்பரை வச்சு தான் தேர்தல் முடிவுகள் வரணும்னா, என்டிஏவை எதிர்த்து வாக்களித்தவர்கள் 59%. சரி, யூபியை எதிர்த்து வாக்களித்தவர்கள் 80%. யார் வரணும் ஆட்சிக்கு? ராஜா கூட பேசினார். அவங்க கட்சியை எதிர்த்து வாக்களித்தவர்கள் 95% இருக்கும். நண்பர் ஜவஹர்லால் இருக்கார், அது 98 கூட போகும். ஸோ எதிர்த்து வாக்களித்தவர்களை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்றாலும் இதே மோடி ஆட்சி தான் வந்திருக்கு. ஏன்னா அதை எதிர்த்தவங்க தான் கம்மி. அவர் ஏன் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா,
மக்களை பற்றி ஒரு கன்சர்ன் மனசில் இருக்கவருக்கு அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறார். ஒரு பாலிட்டிஷியனுக்கு வேண்டிய டெட்டர்மினேஷன் இருக்குது. வெறும் டெட்டர்மினேஷன் மட்டும் இருந்தால் அது பிடிவாதம்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் தேவைப்பட்ட சமயத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. சரியான பேர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைகளில் எது சிறந்த ஆலோசனைன்னு பிக் பண்ணி தன்னுடைய முடிவிற்கேற்ப ஒரு பார்த்து அவரால் வகுத்துக்க முடியாது. மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு ராஜாவாக இருக்கிறவன் யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் தப்பு. அவன் கேட்ட ஆலோசனையில் என்ன கூறப்பட்டதுன்னு வெளியில் தெரியறதும் தப்பு. சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு சரியான முடிவிற்கு வருகிற அரசன் ரொம்ப பாராட்டுக்குரியவன் மகாபாரதத்தில் வருது. அந்த மாதிரி ரஜினி யார்கிட்ட எதை கன்சல்ட் பண்ணுறாருன்னே தெரியாது. அவர் ஒரு பிடிவாதமாக ஒரு இறங்குறதில்ல, பல அபிப்பிராயங்களை பார்த்து இதில் எது சரியாக வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். இது ஒரு பாலிட்டிஷியனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குணம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குணம் இது. அண்ட் எடுத்த முடிவில் அவரால் உறுதியாக நிற்க முடிகிறது. மூணாவது, ஜனங்க கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஜனங்க நம்புகிறாங்க. ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ ரூல் பண்ணுறதுன்னா அந்த லீடருக்கு அது ரொம்ப அவசியம். ஜனங்க கிட்ட ஏற்படுத்துகிற நம்பகத்தன்மை அதுவும் பெருசாக இருக்குது. அது சொல்லப்போனால் ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. அண்ட் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஹானஸ்டி, எல்லாத்தோட பெரிய விஷயம் டோட்டல் ஹானஸ்டி, நேர்மைன்றது பரிபூர்ணமாக இருக்குது. இந்த காரணங்கள்னாலையும் அவர் எப்படி தன்னுடைய அஃபேர்ஸை நிர்வகித்து வருகிறார், அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருப்பார். அவர் பாலிட்டிக்ஸுக்கு ஐடியலி சூட்டட் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அகில இந்திய அளவில் மோடி தனது முயற்சிகளை சற்றும் தளர விடாமல் முன்னேறி நாட்டிற்கு பல பொருளாதார சீர்திருத்தங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருவார் என்றும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.